சந்தியா ஜானகி சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருந்துச்சு. நேற்று வந்து ஃபோன் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. என்னால் வீடியோ வந்து அப்லோட் பண்ணவே முடியல. காலையில் தான் வந்து சர்வீஸ் சென்டர் போயிட்டு ஃபோனை ரெடி பண்ணிட்டு வீடியோ வந்து இப்போ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டினியூஸாக நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு தாங்க. எவ்வளோ லைக் போட முடியுமோ லைக் போட்டு இந்த வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ரகுராம்லேருந்து எல்லாரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல இதை கேட்டோன்னே பொண்ணை வந்து காணோன்னு தெரிஞ்சோன்னே வந்து பேரதிர்ச்சியாக வந்து ரகுராம் வந்து தன்னந்தனியாக வந்து ஒரு ரூமுக்கு வந்து போகிறாங்க. இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பழத்தை தாம்பழத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து சிவராமா இங்கே வாப்பா அவங்க மாமா வந்து என்னமோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது குடுகுன்னு ஓடி வராங்க அந்த இடத்துல. நம்ம மாயாலேருந்து எல்லாரும் கதவை வந்து டப்பு டப்புன்னு வந்து தட்டுறாங்க. தட்டினதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ரகுராம் வந்து இது மாதிரி பண்ணுறாங்க. பார்த்தா முழுக்க முழுக்க இது எல்லாம் கனவு போல் காட்டுறாங்க அந்த இடத்துல. நம்ம மகாலிங்கம் தான் கனவு காண்டுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் வந்து என்னப்பா சூப்பரான கனவு போல இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. நம்ம சாருமதி ஆமாம்மா நினைவாக போகிற கனவு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் வந்து நார்மலாக தான் இருக்காங்க. பொண்ணை போய் கூட்டிகிட்டு வாங்க புடவை எல்லாம் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது ஜானகி அம்மா வந்து போகிறாங்க பொண்ணை கூட்டிகிட்டு வரலான்னு. அப்போன்னு பார்த்து வாசல்லேருந்து வந்து நம்ம தனா வந்து மாதம் வந்து செம கெத்தாக வந்து வராங்க. என்னம்மா அது இவ போயிட்டான்னு சொன்னேன் இவ இங்கே தான் இருக்காளா ஒன்றுமே புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம மகாலிங்கமும் அவங்களோட மனைவியும் ஏண்டி நினச்சிக்கிட்டு இருக்க உண்மையிலே கூட்டிகிட்டு போனியா இல்லை சும்மா சொல்லிட்டு இருந்தியா? அம்மா சத்தியமாக வந்து கூட்டிகிட்டு போனோமா என்னம்மா இவ இப்படி வந்து ட்விஸ்ட் அடிச்சிட்டா ஒன்றுமே புரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சாரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷனில் எதுவும் காட்டாத எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி மகாலிங்கம் வந்து சொன்னபோது பட்டுப்புடவை வந்து கொடுக்குறாங்க. நம்ம புவனேஸ்வரி தனத்துக்கு என்கிட்ட இல்லாது இந்த பொண்ணுக்கிட்ட கிடச்சிருக்கு. இவளுக்கு செமையான ஒரு வாழ்க்கை எதிர்காலம் வந்து கிடச்சதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அந்த இடத்துல வந்து புவனேஸ்வரி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தனா மாட்டுக்கும் பட்டுப்புடவை கட்டிட்டு வரலாம்னு சொல்லிட்டு குடு குடுன்னு போகிறாங்க அந்த இடத்துல. அப்பா இவ எப்படிப்பா இப்படியெல்லாம் சொதப்பலாம் நம்பவே முடியல. சரி நான் கார்த்திக் வந்து ஃபோன் அடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. என்னங்க நீங்கள் வரேன்னு தானங்க சொல்லியிருந்தீங்க? ஆமாம் சும்மா இருந்தவனை வந்து உசுப்பேத்தி விட்டுட்டு கடைசியில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் உன் மனசில் அப்படின்னு சொல்லி கண்ணா அப்பனான்னு திட்டுறாங்க அந்த இடத்துல. நம்ம கார்த்தி சாருமதியை ஏங்க என்னாச்சு அவள் வரவே இல்லை என்னை பார்க்க வரவே இல்லை தெரியுமா? அப்போனா நம்ம போனதுக்கு அப்புறமேட்டுக்கு வீட்டுக்கு திருப்பி வந்துட்டா போல இருக்கு. சே இதுக்கு தான் வந்து கார்த்திகிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு வந்திருக்கணும். இவ இது மாதிரி பண்ணுவான்னு தெரியாமையே போயிடுச்சேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம ஒரு நினச்சி ஒரு திட்டம்லாம் போட்டால் கடைசியில் ரகுராமோட ஃபேமிலியோட கௌரவத்தை காப்பாற்றின மாதிரி ஆயிடுச்சேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. எங்கள் அப்பா பட்ட கஷ்டத்தெல்லாம் நான் திருப்பி பழி வாங்கணும்னு நினச்சா பண்ண முடியாமல் போயிடுச்சு. ரகுராம் இந்த வாட்டி தப்பிச்சிட்டியா? இல்லை நீ தப்பிக்கவே மாட்டேன். நான் திருப்பியும் வந்து தனாவோட மனசை வந்து கலைப்பேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க. நம்ம சாருமதி குடுகுடுன்னு வந்து அவங்க ரூம் பக்கம் போகிறாங்க. தனலட்சுமி ரூம் பக்கம் போயிட்டு கதை வந்து சாத்துறாங்க. ஏய் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கேன்? கார்த்திகிட்ட கேட்டால் கண்ணா அப்பனான்னு திட்டுறாங்க. எனக்கு எங்கள் அப்பாவோட மரியாதை தான் முக்கியம். சரி அவங்க வாக்குறுதி கொடுத்தா நீ கல்யாணம் பண்ணணுன்னு என்ன தலையில் வந்து எழுதியிருக்கா? அப்போனா நீ யாருக்கும் வந்து நம்பிக்கை துரோகம் தானே செய்கிற? கார்த்திகை மனசில் நினச்சிட்டு இன்னொருத்தவங்க கூட வாழ்நாள் ஃபுல்லாக வந்து வாழ்ந்துட முடியுமா? நீ என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி சாருமதி வந்து ஆதங்கப்பட்டு பேசுகிறாங்க. ஏதாவது பேசி வந்து இவன் மனசை கலைச்சி கார்த்தியோட அமுச்சு வச்சிடணும். அப்படி அமுச்சு வச்சா மட்டும்தான் எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சமாவது நியாயம் கிடைக்கணும். அந்த இடத்துல சாருமதி வந்து கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க. நான் ரகுராமோட பொண்ணு சும்மா நிப்பாட்றியா? என்ன கஷ்டப்பட்டு வந்து அன்பா பாசமாக வந்து வளர்த்தாங்க. நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு முக்கியம் இல்லை. எங்கள் அப்பா அம்மா வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம தனலட்சுமி ஏய் அவங்கெல்லாம் வந்து முடிவு எடுப்பாங்க அவங்களுக்கு என்ன? ஆனால் நீ தானே கஷ்டப்பட போகிற. கஷ்டப்படுறேன் இல்லை சந்தோஷமாக இருக்கேன் இது என்னோட தனிப்பட்ட முடிவு. இதில் நீ தலையிடாதன்னு சொல்லி சாருமதி வந்து அந்த இடத்துல அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. நம்ம தனலட்சுமி எனக்கு இதுவும் தேவை இன்னமும் தேவை. உன்னெல்லாம் நம்பி வந்து களத்தில் வந்து இறங்கணும் பாரு. என்னை என்ன சொல்கிறதுனே தெரில. நீ கொஞ்சமாவது வந்து மாறுவேன்னு நினச்சேன். ஆனால் மற்றவங்க மாதிரி நீயும் ஆயிட்டி அப்படின்னு நம்ம சாருமதி வந்து ஏதாவது சொல்லி தனாவோட மனசை வந்து கலைக்கணும் தான் அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் தான் சொல்கிறேன்ல எங்கள் அப்பா அம்மா நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும். இந்த வீட்டோட கௌரவத்தை நான் காப்பாற்றணும். இத்தனை வருஷமாக வந்து காப்பாற்றினேன் நம்ம கௌரவத்தை என்னால் வந்து இழக்கக்கூடாது. நான் எல்லாருக்கும் வந்து முன் உதாரணமாக இருக்கணும். ரகுராம் பொண்ணு இது மாதிரி பண்ணிட்டானே ரகுராமுக்கு சின்னதாக ஒரு பிரச்சனை கூட வரக்கூடாதுன்னு தான் நான் முடிவு எடுத்தேன். அப்போனா கார்த்தி உனக்கு தேவையில்லையா? எனக்கு தேவையா இல்லையான்னு நான் முடிவு எடுக்க வேண்டிய நேரத்தில் இப்போ இல்லை. டூ லேட். நிறைய என்னோடய காதலை வந்து சொல்லியிருக்கணும். வீட்டில் பேசி வந்து சம்மந்தம் பண்ணியிருக்கணும். ஆனால் இப்போ இது மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. இனிமேட்டு எனக்கு கார்த்தியே தேவையில்லை. என் வாழ்க்கை எப்படி வேணான்னு போட்டோம். எங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஹாப்பியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லும்போது சாருமதி வந்து அவங்க திட்டத்தை வந்து நிறைவேற்ற முடியலங்கிறனால தனாத்தை வந்து கண்ணா அப்படின்னான்னு திட்டுறாங்க அந்த இடத்துல. உன்னை வந்து தனா வந்து கடுப்பாயிட்டாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க சாரு? நீ எனக்கு உதவி செய்ய வந்தியா இல்லை இந்த வீட்டில் வந்து வேறு எதுவும் பிரச்சனை பண்ண வந்தியா? நீ இங்கேருந்து போகலான்னு சொன்னோன்னே என்ன இவன் நம்மளை இப்படி அசிங்கப்படுத்திட்டான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கதவை சாத்திட்டு போகிறாங்க. சே இவகிட்ட போய் நம்ம எதாவது எதிர்பார்த்தோம் பாரு. இவ கடைசியில் வந்து அவங்க குடும்ப கௌரவத்தையே காப்பாற்றிட்டாங்கிற மாதிரி தான் சாருமதி வந்து யோசிச்சுட்ருக்காங்க. பொண்ணு ரெடி ஆகிட்டாங்களா இல்லையான்னு சரி பார்க்குறதுக்கு தான் நம்ம மாயாவும் ஒரு பக்கம் சீனுவும் வந்து மாடிக்கு வந்துகிட்டு இருக்காங்க. தனம் பார்த்தியா இவ்வளோ வெக்கப்படுவான்னு எதிரே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம
சீனு, "ஏய் உன் அளவுக்குலாம் ஒண்ணும் வெட்கப்படல. நீ தான் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே வந்து கீழ மயக்கம் போட்டு கீழ விழுந்துருவ போல இருக்கே!" அப்படின்னு சொல்லி நம்ம மாயா வந்து கிண்டல் பண்றாங்க. "ஆமா, நீ தான் வந்து பேரழகா இருக்கியே!" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சிரிச்ச முகமா பேசும்போது, உள்ளுக்குள்ள வந்தோனே தனா வந்து ஃபீல் பண்ணி அழுகணும்னு அழுதுகிட்டு இருக்காங்க. "என்ன ஆச்சு? காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இது மாரி நடக்குதுன்னு நெனைக்கிறியா?" அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. "இல்ல பேட்மிண்டன் விளையாட முடியாதுன்னு நெனைக்கிறியா? அதுதான் பெரியம்மா வந்து பேசி சம்மதம் வந்து வாங்கி குடுத்துட்டாங்களே! என்னதாம்மா உனக்கு பிரச்சனைங்கிற மாரி தான் அந்த இடத்துல வந்து பேசுறாங்க நம்ம மாயா. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. ஏய் என்ன ஆச்சு? நீ தான் வந்து பெத்தவங்களுக்கு வந்து மரியாதை குடுப்பியே! எப்போதும் வந்து நீ என்ன சொல்லுவ? அவங்களோட விருப்பம் தான் என்னோட விருப்பம்னு சொல்லுவ. அப்புறம் என்ன புவனேஸ்வரி வீட்டுக்கு போறதுனால உனக்கு பிரச்சனையா இருக்கா? பயமா இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. நம்ம மாயா, ஏன்னா ரகுராம் வந்து 4த்தையும் யோசிச்சு தான் முடிவெடுத்திருப்பாங்க. இது நம்ம குடும்பத்தோட கௌரவ பிரச்சனை மட்டும் இல்ல. வீட்ல இருக்கிற எல்லாரோட மன நிம்மதியும் இருக்கு. 2 குடும்பத்தோட இத்தன நாள் வந்து பேசாம இருக்கிறது, 2 பேருக்குள்ள அப்பப்போ வந்து உரசுறது, சண்டை போடுறது இது எல்லாமே வந்துட்டு போகுதுல்ல. அது எல்லாத்தையும் வந்து தீர்த்து வைக்கணும்னா, கண்டிப்பா இந்த கல்யாணம் வந்து நல்லபடியா நடக்கணுங்கிற மாரி தான் மாயா பேசுறாங்க. எனக்கு இந்த கல்யாணத்தில விருப்பமே இல்லாம இருக்கிறதுக்கு பேட்மிட்டனும் ஒரு காரணம் தான். இல்ல, அத விட ஒரு முக்கியமான காரணம். நான் ஒரு பையன லவ் பண்றேன். என்னது? தனோ! நீ ஒரு பையன வந்து லவ் பண்றியா? என்னைய சொல்ற? யார லவ் பண்ணிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லும்போது, கார்த்திக் சார தான் லவ் பண்றேன். அவரு எனக்கு கோச் பண்ண விதமா இருக்கட்டும், மொதல்ல என் மேல வந்து தன்னம்பிக்கை குடுத்து, கௌரவப்படுத்தி, கடைசில வந்து நான் ஜெயிக்கிறதுக்கு முழு காரணமாவே வந்து கார்த்திக் சார் தான் இருந்தாரு. அவர தான் நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது, இது மட்டும் அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அவ்வளதான். அவரு வந்து உன்ன கோச் பண்ண தான் வந்து முயற்சி பண்ணாரு. அதனால தான் சமீபத்தில வந்து அவரு உன்கிட்ட பேசாமயே இருந்தாரா? இப்ப தான் எங்களுக்கு எல்லாருக்கும் முழுசாவே தெரியுதுங்கிற மாரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. சீனுவும் மாயாவும் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மாயா மட்டும் எப்புட்றா கார்த்தியோட இவங்கள சேர்த்து வைக்கிறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து, இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியாது. இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ற மாரி பண்ணிடு. அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம்ன்னு சீனு வந்து ஐடியா சொல்றாங்க. கார்த்திக் சாருக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அவருக்கும் தெரியும். என் லவ்வ வந்து நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னது லவ்வ வந்து சொல்லிட்டியா? இத என்னால நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லும்போது, அவரும் என்ன லவ் பண்றேன்னு சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே இப்ப தெரியல. 2 பேரும் லவ் பண்றீங்க. இப்போ ஒண்ணா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறீங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி மாயாவும், சீனுவும் வந்து பட்டமா வந்து யோசிக்கிற மாரி காட்டுறாங்க அந்த இடத்துல.